வணக்கம் யூவர்ஸ், நான் தான் அபிமான சூரிய வீரஸ் பேசுகிறேன், சூரியகிராஃபி சேனல்ல இருந்து. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பைக் ட்ரிப். அதுவும் நான் வாங்கின ஃபஸ்ட்டு வண்டி இல்லை. வாங்கி ஒரு வாரம் கூட இருக்காது. ஐ திங்க் ஒரு வாரம் ஆயிடுச்சு. நீங்கள் 9ஆம் தேதி ஓட்டினது. ஆக்சுவலி அக்டோபர் 31 என் பிறந்தநாள் அன்றைக்கி வண்டி வாங்கினேன். இப்போது ஒரு 9ஆம் தேதி இந்த ட்ரிப்பு போனது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஈவினிங் 6 மணி இருக்கும். செம்ம டயர்டு. வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, வீட்டுக்கு என்ன போகிற, ஏன் வீட்டுக்கு வா, சாப்பிட்டு தங்கிட்டு அடுத்த நாள் விடிய காலைல கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவன் வீடு வேலைச்சேரி 1/2 தான். ஸோ அதனால் அவன் வீட்டுக்கு போயிட்டேன். போய் அங்கே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி மட்டையாகி விடிய காலில் வண்டி எடுத்துட்டு கிளம்புறது தான் இந்த ட்ரிப்பு. காலைல வேலைச்சேரி இருந்தது, வண்டி எடுத்தேன். ரோடே க்ளீனாக இருந்தது. போனேன், போய் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் இன்னும் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். ஃபுல் டேங்க்கும் பண்ணக்கூடாது. அதே டைமில் வண்டியை ஒரு நார்மல் ஸ்பீடில் ரெகுலராக கரெக்டாக லீனியராக ஓட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் வண்டியை ரொம்ப ஸ்பீட் க்ரூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வேளச்சேரியிலேருந்து நாங்கள் எங்கள் ட்ரிப்பை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அவன் வீட்டுக்கு கிளம்பி அங்கே போய் ஸ்டே பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்குறோம். தூங்குச்சில்ல நாளைக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்ககிட்ட நான் பிளான் கேட்டதுக்கு அவனுக்கு பிளான் இல்லை, போடா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டான். விடிய காலைல 6 மணிக்கு தான் போகிறதா இருந்துச்சு. காலையில் 6 மணிக்கு உட்காந்துக்கிட்டு ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தோம். எப்போ போகலாம், யார் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டலான்ற ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தது. நான் சொன்னேன், வண்டி வாங்கினது நான் தான், வாங்கி இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் லாங்காக ஓட்டினதில் நான் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 6:45 ஆயிடுச்சு. 2 பேரில் நான் டிசைட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த டெஸ்டினேஷன் எங்கே போகிறோன்றதுலாம் எனக்கு பிரச்சனையாகவே தெரியல. எனக்கு தோணுனது எல்லாமே யார் கூட போகிறோம், எவ்வளோ தூரம் போகிறோன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். சந்தோஷமாக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக அந்த ரோடும் காலியாக இருந்ததுனால எனக்கு மைண்ட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களே பார்த்தீங்களா, பக்கத்தில் ட்ரெயின் போகிறது, ஃப்ளைட் ஏறுறது, இதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்கினது புது வண்டி. அந்த புது வண்டியை கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கியிருக்கேன். வாங்கி தடவை ஓட்டும் போது அதில் இருக்கிற அந்த ஃபீல் இருக்குது பாருங்களேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நாங்கள் ஒரேடியாக வந்து தாம்பரம் வந்தோம். தாம்பரத்து வந்து செங்கல்பட்டை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ செங்கல்பட்டிலேருந்து அப்படியே படிப்படியாக நாங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ரோடை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கும்போது அங்கே பெருங்குடி பக்கத்தில் ஒரு கோவில். இந்த கோயிலில் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஈஸ்வர்கிட்ட கேட்டேன், எங்கடா நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், என்ன விஷயம் அப்படின்ட்டு. சென்னையோட எல்லையை நம்ம தாண்டுறோம், ஸோ அதனால் இவங்ககிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாமிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, ஆக்சுவலி இவங்க ஒரு அம்மன் தெய்வம், ஸோ இவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு எல்லை தெய்வம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டோல்கேட் இன்னும் வரலை. டோல்கேட்டை நோக்கி நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். போச்சுல நாங்கள் நிறைய விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே தான் போனோம். இந்த மாதிரி ட்ரிப்பு அமைதியாலாம் இல்லை. நான் மோஸ்ட்லி மியூட் பண்ணி வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரியாது. கேமரா பிடிச்சிட்டு இருக்கும்போதே அவன் பேசிக்கிட்டே தான் வந்தான். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். டைம் போகிறதே தெரில, செம்ம எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருந்தது. நாங்கள் எங்கே போகிறோம்னு நாங்கள் இது வரைக்கும் நான் இன்னும் சொல்லவே இல்லைல்ல, இப்போ சொல்கிறேன். ஈஸ்வரோடைய குலதெய்வ கோயில், அதாவது பச்சையம்மன் கோயிலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம். பச்சையம்மன் கோயில் மேலச்சேரியில இருக்கு. திண்டிவனத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போற மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு. அவனுடைய சொந்த ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு நாங்கள் எதுக்காக போறோம்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நான் முதல்ல வாங்கின வண்டி. இந்த வண்டிக்கு நான் வீட்டாடியே பூஜை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலா ஒரு இந்த கோயிலுக்கு போய் பண்ணலான்னு சொல்லி ஈஸ்வர் கேட்டான். அதே டைம்ல அவனுக்கும் வந்து ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைமுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆயிடுச்சு, அவனுக்கு எப்பயோ வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலை கிடைக்கணுன்றது ஒரு வேண்டுதலுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த கதை சுருக்கம். ஸோ இந்த கோயிலுக்கு போகச்சில்ல, கோயிலுக்கு மட்டும் இல்லைனாலும் இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் வண்டி எடுத்திருக்கோம். போகச்சில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு.
இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முந்தின ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் டோல்கேட் இருக்குது. அது பேர் பரனூர் டோல்கேட். ஸோ இப்போ டோல்கேட் அந்த போர்டு பார்த்துட்டிங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது 1 கிலோமீட்டரில் டோல்கேட் வந்துடும். நான் இந்த டோல்கேட்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, டோல்கேட் வந்ததுக்கு அப்புறம் நான் வண்டி கொடுத்துருன்னு தான் ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பேசினேன். டோல்கேட் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துலேயே சாப்பாடு கடை இருக்கும்ல, ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உனக்கு வண்டி தரேன்னு சொல்லிட்டு அப்படி கன்வின்ஸ் பண்ணேன். வண்டியும் ஓடிட்டு இருக்கும் போதே கன்வின்ஸ் பண்ணி சாப்பாடு கடையே கிடைக்கல. கடைசியில் இந்த டோல்கேட் தாண்டி செங்கல்பட்டு பக்கத்தில் வண்டியை கொடுத்துருவான்னு அவன் நம்பினானா இல்லையான்னு தெரியல. ஆனால் கேட்கல அவன். பட் இருந்தாலும் வேணுங்கனே தான் வந்து இந்த வண்டியை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவன் சொன்னான், நீ ஓட்டுறது ஓட்டுடா, உனக்கு எப்போ டயர்ட் ஆகுதோ, எப்போ உனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ கொடு அப்படின்ட்டான். ஸோ அப்புறம் செங்கல்பட்டு தாண்டிட்டோம். செங்கல்பட்டுலேருந்து இப்போ மேல்மருவத்தூர் கிட்ட போயிட்டு இருக்கிறோம். ஆள் கூட போகலான்னு நினச்சேன். இப்போ இந்த போக வேண்டியதாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் நம்மளோட நேர புன்னகை தான். கூட ஒரு வழி மறைக்குது. தமிழன் மேஸ் பாலாறு 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 பாலாறு. ராமேஸ்வரம் யாருக்கு தெரியும்? பாண்டியம்மாள் இன்னைக்கு தான் ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறாங்க லாங்கில். அவங்களுக்கு நாங்கள் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு சொல்லி கூட தெரியாது, ஆனால் இப்போ ஓட்டிட்டாங்க. வெரி குட். அவன் அப்படித்தான் சொல்லுவான், ஆனால் அவன் பேசுறதெல்லாம் கட்டுக்காது. நான் ராயல் என்ஃபீல்டு வெறிக்கணுங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசையில் இருந்தேன். அந்த வழி பிடிச்சி வண்டி எடுத்து ஓட்டம். இந்த கியர் சிஸ்டம் எனக்கு புதுசு தான், ஆனால் நல்லா தான் ஓட்டுங்க. என்ன வழிபறி சாப்பிட்டுட்டு போகலாம்டா. இறங்குடா. சாப்பிட்டு போகலாம்டா. இறங்குடா. சாப்பிட்டு போகலாம்டா. நான் சாப்பிட்டு வண்டி கொடுக்குறேன். இறங்குடா. ஆனால் இல்லை ஏறு. மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு ரோடு கடையில் நாங்கள் உட்காந்து ஹால்ட் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலி என்ன தான் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரோடு கடையில் சாப்பிட்றது சுகமே இது. வண்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டேங்கிறது. வண்டியை எடுத்துட்டு ராசாலியேன்னு ஓட்ட போகிறோம். நான் பின்னாடி உட்காந்து தூங்கிட்டு தான் வர போகிறேன். பார்ப்போம். நீங்கள் அதை பார்த்தீங்களா? அவன் வண்டி எடுக்கும்போது வண்டியை ப்ரே பண்ணி தான் நான் எடுக்கிறேன். இதாக எடுக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு அதில் ஈடுபாடு இல்லைனாலும் இவரை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் மேல்மருவத்தூர் வந்துட்டோம். அது தெரியுது பாருங்க, இதுதான் மேல்மருவத்தூர் ஆதிபராக அப்படின்னு கோவில். ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு கூட போகல, பட் இருந்தாலும் இங்கேயே ஒரு வணக்கம் வச்சிட்டோம். பார்த்து முடிச்சுட்டு இதே பக்கத்தில் இன்னும் ஃபேமஸ், அதுதான் மேல்மருவத்தூர் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே நாங்கள் ஏன் வண்டியை ஸ்லோ பண்ணுறோன்னா, அது முக்கியமான விஷயம், பக்கத்துலேயே வேணா முறுக்கு விற்பாங்க.
என் வரச்சில சொல்லிக்கிட்டே தான் வந்தான், இங்கே முறுக்கு நல்லா இருக்கும்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு. பார்த்த மாதிரியே எங்கள் வழியில் நிறைய பஸ் நிற்குது. பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் முறுக்கு வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தேன், வாங்கிட்டு பேக்கில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஏதாவது பசிக்குன்னா இல்லை கிட்டே வீட்டில் கொடுக்கறதுக்கு சேர்த்து நாங்கள் வாங்கிட்டு போவோம். ஸ்மூத்தாக வண்டி போயிட்டு இருந்தது. என்ன மதியானம் ஆக ஆக கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்ட்டு கண்ணு கூச ஆரம்பிச்சிச்சு. டயர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் போகிற வழி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே தான் போனேன். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நிறைய நிறைய ஹோட்டல்ஸு, காடு, அது இதுன்ட்டு. வண்டியை நாங்கள் ஒரு இடத்துல ஹால்ட் போட்டிருந்தோம். அம்மன் மெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஜங்ஷன் கரெக்டாக அங்கேருந்து ரைட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ இங்கே நாங்கள் டீ பிரேக் எடுத்துட்டு இங்கேருந்து நான் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பின்னாடி உட்காந்து வர்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஓட்டவான்னு கேட்டேன், எந்த வண்டி அப்படின்னு. வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அவனும் சும்மா கிடையாது, நீங்களே பாருங்க. அவன் பின்னாடி நிறைய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னோட அவன் தான் நல்லா வீடியோ எடுத்துட்டு இருந்தான் சொல்லப்போனான். இதுல என்ன விஷயம் தெரியுமா, பின்னாடி அவன் ஃபேஸை கொஞ்சம் பாருங்க, பச்சா புள்ள மாதிரி சிரிச்சுட்டு வரான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. இப்போ கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் செஞ்சி வரும். ஸ்ட்ரைட் இந்த ஹைவேஸ்லேருந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் கனெக்ட் ஆகிற ரோடு இது. ஸோ செஞ்சி தாண்டி தான் நாங்கள் போகிற லொக்கேஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் நாட்டார் மங்கலம். ஸோ இங்கேருந்து தான் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. என்னடா டக்குன்னு நான் ஓட்டிட்டு இருந்தவன் திடீர்னு அவன் ஓட்டுறானேன்னு நினைக்கிறீங்களா? போகிற வழியில் அவன் வழி சொல்லிட்டு இருந்த ரூட் தப்பாக சொல்லிட்டான். ஸோ நாங்கள் ஒரு தப்பான ஒரு ரோட்டில் ரைட் எடுத்து அதுக்கப்புறம் அவன் சொன்னான், டே இது தப்பான ரூட்டில் நம்ம செஞ்சு போவோம். சரி பரவாயில்ல, மேப்பில் போட்டுச்சுல காட்டுக்குள்ளே பூந்து ஏதோ ஒரு ரூட் ஒன்று போட்டோம். ஒத்தையடி பாதையாக இருந்தது. ஒத்தையடி பாதை மூலயமா போகிற மாதிரி இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். அவன் வண்டி எடுத்துட்டு நான் ஓட்டுறேன்டான்னு சொல்லி மேப் பாரு, என் ஃபோனில் மேப் போட்டுட்டு அவன் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒத்தையடி பாதையில கோழி ஆடெல்லாம் குறுக்கால பாஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருந்தேன், என்னடா இவன் அப்படின்ட்டு. ஆனால் அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான், ஐயோ தப்பான வழியில் போயிட்டோம். ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான். ஆக்சுவலி இப்போ நம்ம மேலச்சேரி கிட்ட வந்துட்டோம். மேலச்சேரிங்கிறது ஒரு காட்டுக்கு ஒரு காட்டு பகுதி. இந்த கோயில் ஆக்சுவலி ஒரு ரோட் சைட்லயோ இல்லாட்டி ஏதோ ஒரு கிராமத்துலயோ இல்லை, இது ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் மேலச்சேரியிலேருந்து இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். நியாயமா பார்த்தா நாங்கள் செஞ்சு தாண்டி அங்கேருந்து ஒரு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவன் முன்னாடியே ரைட் எடுத்துட்டான் மேப்ல தெரியாம. ஸோ இப்போ நாங்கள் எப்படியோ ஒரு ரூட்டு பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. நடுவில் ஒரு காலத்துல ரோடே கிடையாது, தேடி பாதை தான் இது. அந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அங்கங்க பள்ளங்கள்லாம் நிறைய இருக்கு. வயசானவர் தான் கொஞ்சம். நாங்க போற ரூட்டு ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த வயசானவர் அங்கங்க இருப்பாரா, எங்களுக்கு ஒரு மாதிரி திகிலா இருந்துச்சு. ஒரு வேலை இது உண்மையிலே மனுஷன் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு அது பெரிய விஷயம் தெரியல. நாங்க வீடியோ எடுத்துட்டு போச்சு, நீங்களே பாப்பீங்க நிறைய இடத்துல அந்த மனுஷன் இருக்கு. நிறைய அம்மன் கோவில் இருக்கு இங்க. ஸோ பார்த்துட்டு நாங்க போயிட்டே இருக்கிறோம். உள்ள போக போக மரங்கள் அடர்த்தியா வருது. இப்ப காட்டுக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு பாருங்க, போற வழி ஃபுல்லா ஒரு அம்மன். ஏதோ ஒரு இந்த படத்துல வர மாதிரி மலைக்கு நடுவுல குறைஞ்சி பாருங்க. தேங்க்ஃபுல்லி அங்கே நிறைய பேர் இருக்காங்க. பட் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அவங்களுக்கு ஏதோ வீட்டில் கல்யாணம் பத்திரிக்கையை சாமி முன்னாடி வச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. மேபி அவங்களுக்கும் குலதெய்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எங்களுக்கும் கல்யாணம் வச்சுட்டு போகணும் எங்க வீட்டுல. மேடு பழமா சேரு சகதியுமால இருந்துச்சு. அதனாலதான் நான் ஓட்டுறேன். இந்த இது வண்டி இங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும்.
நான் ஓட்டுறேன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து போட்ட ஆரம்பிச்சு. மழை பெஞ்சு புலி இருக்குங்கிற இந்த காட்டுக்கு எனக்கும் பின்னாடி உட்காந்து வர சூப்பரா சுவாரஸ்யமா இருந்துச்சு. கண்ணாடியில தெரியும் உங்களுக்கு ஸ்மைல் எப்படி இருக்கு. இன்னும் பிடிக்க முடியல அவனுங்களால. வாட்டர் அவனுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சிறுத்தையோட செல்ஃபி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேலஞ்ச். சிறுத்தை எடுக்கும் அப்புறம். சிறுத்தை நம்மள எடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு வந்தா பாம்பை ஃபோக்கஸ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆஃப் ரோட் பண்றாங்க. அந்த வண்டி ஆஃப் ரோட் பண்ணுது, நம்ம ரோட் பண்ணாதா ஃப்ரெண்ட்ஸ்? மூடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பாத்துக்கோங்க. இந்த வழி இல்லையா கேளா உங்ககிட்ட போகாதுங்களா? ரூட் இதுதானே? அங்க பாரு ஏதோ எழுதி இருக்காங்க பாரு, பாறையில் எழுதிருக்காங்களா? கோவில் செல்லுமல் கரெக்டா? எடுத்துட்டேன். ஏதோ இந்தியானா ஜோன்ஸ் பாக்குற மாதிரி இருக்குதுடா. போடா போடா போடா. பாறை பார்த்து நல்ல வேலை இந்த வண்டி எடுத்துட்டு வந்தேன்டா. கண்பெல்லாம் காட்சியா இருக்கிற இந்த இடம். இந்த இடத்துல நடந்தும் போகலாம்லடா. பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். நானே வச்சிருக்கேன் வேகமாக. பின்னாடி பேக் தெரியும்ல? பின்னாடி பேக்கில் தான் வச்சிருக்கேன். பின்னாடி ஜிப்பில் வச்சிருக்கேன். கையில் வந்து உட்காந்த மாதிரி இருக்கு. Ishwar, I can sense some divine thing there here. ஆமாண்டா. ஓகே. அச்சா ஐயோ கை பார்த்து ஓட்டுறா. காலை கீழே வைக்காத. ஆனா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறோம்னா அந்த சாமி நம்மளை கூப்பிட்டுருக்குன்னு அர்த்தம்டா. ஆமாண்டா கண்டிப்பா நம்மளை கூப்பிட்டுருக்கு. என்ன மட்டும் இல்ல ஒன்னையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கு. சரி 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 பார்த்து ஓட்டு. क्या हुआ? अपने इறங்கி வா. நல்ல வேலை இந்த செருப்பை போட்டு வந்தேன். காலுக்கு என்ன முள்ளும் விட்டாது. क्या போ போ. காலை வேற முள்ளு கீழ்ச்சிச்சு. ஒன்னும் இல்லை, நீ போ. அவ்வளோ பெரிய வழியெல்லாம் இல்லை. சேரு முள்ளும் காலுக்கு மெத்தடா தம்பி. சாமி பார்க்க இந்த கஷ்டப்படலான்னா போகிறது வேஸ்ட். இல்லை உனக்காக தான் சொல்கிறேன். எனக்கு லைட்டாக எனக்கு என்னமோ கொடுத்துது. எனக்கு ஓகேடா. ஐ அம் சோ ஹாப்பி. பிரச்சனை இல்லைல்ல? நோ நோ, ஐ அம் சோ ஹாப்பி. எல்லாருமே நம்ம வண்டி தான். ஆமாம், அவங்க நடந்து வரேன்னாங்களா இல்லை பைக்கு? அவன் வண்டி. ஆமாம் ஏறு ஏற போகிறேன். மார்க் வச்சுக்கோ, நம்ம அப்படி போயிடக்கூடாது. அந்த மரம் போ போ, நீ போ. வீடியோ கூட எடுத்துக்கோ.
பார்த்துட்டேன். வேற லெவலில் இருக்குது அந்த ரூட்டு. வேப்பேரை வந்துச்சுனாலே அம்மன் வந்துச்சுன்னு அர்த்தம். அதான் கோயிலுக்கு இப்படி தானே போறது. ஈஸ்வரு, இவரை தானே நம்ம அங்கே பார்த்தோம். இல்லையா? டேய் டேய் உன் கண்டென்ட்டுக்கு ஒரு தேடா. சீரியஸா சொல்றேன்டா, எனக்கு ஒருவேளை எனக்கு மறந்துச்சா இல்லை அம்மன் வழிகாட்டுறா விட்றா, அவ்வளோதான்டா. எதை பற்றியும் எங்கே பற்றியும் யோசிக்காத, ஓவரா ரியாக்ட் பண்ணாத. சரி, அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ பயப்படுற, அதை சொல்கிறேன். யார் நானா? நம்ம காது போடுறது. சரி, அப்போ ஒன்று சொல்கிறேன். நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணும். என் வீட்டில் 4 பேர் இருக்கும், வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா விசித்திரமாக ஃபீல் ஆகுது. போ 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 போ. போலாம், ரைட்டு. அதான் ராயல் என்ஃபீல்டு தான்டா. நல்லா முட்டு கொடுக்குதுடா ஆ? வண்டி. அந்த இது போட்டிருந்தால, கட்டை போட்டிருந்தால, அந்த ரூட்ல வண்டி நிறுத்திட்டு நடந்தான் போகணும். பைக் மட்டும்தான் அந்த ரூட்டு. அவ்வளோ தூரம் பெட்ரோல் வருமாடா? அவ்வளோ தூரம் பெட்ரோல் வருமா? வருண்டா, வாடா. நான் தான் இருக்கேன்டா, வாடா. இது வச்சிருக்கியா? சொன்னேன், எடுத்து வந்தியா? ம், இந்த லோஷன் மாதிரி, இந்த இது கொசு கடிக்காம இருக்கா, அந்த இந்த லோஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதெல்லாம் எப்பயுமே கையில் வச்சுக்கோ. காட்டுக்குள்ள போகும்போது ஏதாவது கடிச்சுன்னா கூட இது வெளில போச்சுல ஏதாவது இது பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா காலில் அட்டை கிட்ட ஓட்டி இருக்குமான்னு போய் செக் பண்ணணும். பண்றதை விட ஒரு எறும்பு இருக்குது, அது கடிச்சதுன்னா பயங்கரமா வலிக்கும். ஃபயர் ஹேண்ட் தானே? ரெட் ஹேண்ட். ஆமா, அது இது காட்டு எறும்பு. தெரியும்டா, தோலை அரிச்சிடும். யாருக்கு கடிச்சு? ராம் இருக்கான்ல, ராம கடிச்சு. ஆக்சுவலி அழகா தெரியுதுடா. அந்த மலையை நோக்கி தான் போகிற மாட்டோம் நம்ம. ம், முன்னாடியே வந்து இங்கேருந்து நேவிகேஷன் ஒர்க் ஆகும். ஆமாண்டா, கரெக்ட் தான். மலை நோக்கி தான் போறோம். அப்படியா? தாண்டி பின்னாடி பார்த்தா பின்னாடி மலை தான். அவ்வளோ தூரம் என்ன பண்ணுது? முன்னாடி மலை அடிவாரத்தில் தான் போயிடும். எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு செடி இருக்குமாண்டா, அந்த செடியை மிதிச்சுன்னா உனக்கு வழி தவறிடுமா. லெஃப்ட் ரைட்டா தெரியுமா, ரைட் லெஃப்டா தெரியுமா? எங்கள் பாட்டி சொன்னா எல்லா காட்டுலேயும் அந்த மாதிரி ஒரு செடி இருக்குமா. எதுவும் நவுண்ட மாதிரி இருக்கு. அட்டை போடுச்சு. அட்டே இது ரெண்டு என்ன பூச்சி? கம்பளியா? ரெட் கலர்ல பாரு, கீழே வந்து பாரு. ஐயோ, எனக்கு 8 காலுக்கு மேல எந்த பூச்சா இருந்தாலும் பயம் வரட்டும் எனக்கு. இங்க இருந்து மோசமா இருக்கு ரோட்டு. பூரா 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 சீக்கிரம் பூரா எங்கேயாவது இருக்கு. பூரா 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 கரெக்டா கரெக்டா பூரா அங்கதான் பூரா இருந்தது. ஓடு பூரா பூரா காலை நிறைய இருக்குடா பூரா இங்க. ஏறு ஏறு ஏறு. பூச்சிங்க நிறைய இருக்குதுங்க. வாடா, இதெல்லாம் தாண்டலன்னா அப்புறம் எப்படி நம்ம தடாலாம் போவோம்? சரி, தடான்ற லடாக்கு. ஏறு ஏறு ஏறு. இந்த செடி சூப்பர் செடியாச்சு இது. வேணாம், நான் எதிரையும் கை வைக்க விரும்பல. போடு ஏத்துடா.
ஒரு மூலிகை செடியை பார்த்து எதுக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா இல்லை கையை சக்ஸஸ் கோயில் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போடணுமே. ஆலமரம் சூப்பரு. ஏதோ ஆலமரத்தில் விளையாடணும்டா. சாமி இதுவா? குழந்தைக்கு பேர் வச்சாடா? His name? இளையமுனி, கும்பமுனி, மச்சமுனி, செம்முனி, கருமுனி, தவமுனி. நம்ம கும்புறது வந்து இளைய. வேற லெவல்ரா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதான் உணர்றியா? அதெல்லாம் வீடியோவில் சொல்ல மாட்டேன். அதாவது மொத்தம் எத்தனை 7 முனி இருக்கு. இந்த 7 முனியும் ராத்திரி ஆனால் சண்டை போடுவாங்க. ஓகேவா? ஓகேவா? அதில் எல்லாரையும் கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரே முனி நம்ம இளைய முனி தான். நம்ம வழிபடுற சாமி தான். மிச்சம் 6 முனியும் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கிறவங்க. அவங்க 6 பேரையும் அடக்கிறவர் தான் நம்ம இவர் இளையமுனி. அவர் தான் அடக்குவார். ராத்திரிலாம் சத்தம் கேட்குன்றாங்க அடக்கும் போது. புரியுது. பயங்கரமாக ஒரு போர் சத்தம் அப்படிலாம் கேட்குதுன்னுவாங்க. அவர் தான் வந்து அடக்கிற இது. அதாவது என்னதான் வந்து இதுனாலும் என்ன சொல்கிறது, எவ்வளோதான் நீ போய் எந்த சாமி எங்கே கும்பிட்டாலும் குலதெய்வம் மாதிரி வராது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க கோயிலில் எத்தனை வருஷம் ஆனாலும் ஜனம் வந்துதான் இருக்கும். அவங்க எங்கள் சாமி அதுதான். நீ இதை தாண்டி தான் நீ அடித்து எண்ணி முருகரோ விநாயகரோ எங்கே வேணால் போ, முதல்ல குலதெய்வம் தான். கரெக்டு. முதல்ல வந்து நிற்கிறது உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நான் செருப்பு இங்கே விட்டு போ. அப்படி ஒரு சின்ன வீடியோ எடுத்துருவோம். சாமி தோண்டி விட்டு இந்தாண்ட வந்து கை வந்து இந்தாண்ட இப்படி வந்துனே கரம் பார்த்தா நீங்கள் வரீங்க. ஆனால் இப்போ ஏன் அந்த இடத்த இது பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே இது வச்சுருக்காங்க, போகாத ஆட்டோலாம் கூட வராதா அந்த இது அங்கே சந்தில் சந்து தாண்டி வரும். அது முன்னாடி இது 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 இருக்கு திறந்த வெளியில், அங்கே தானே ஆட்டோலாம் வரும். அந்த வழியாக தானே வரும். ஆட்டோலாம் இப்போ வரதில்லை போல். வராது. ஏரியில் தண்ணி, அதனால தான் அங்கே முள்ளை போட்டு இப்படி காமிச்சு விட்டு வச்சுக்கிறோம். அப்படியா? ஏரியில் போய் இப்போ முட்டிட்டு பார்த்துட்டு தண்ணி 3 நாளில் ஒரு 5 பேர் இந்த வயலில் வந்தாங்க. நல்ல வேலை. நாங்கள் என்ன பண்ணோம், வண்டி அங்கேயே நிறுத்திட்டு ஆட்டோவில் வந்துடலான்னு பார்த்தோம். ஆட்டோவே வராதுன்ட்டாங்க ஊரில் கேட்டதுக்கு. ஊர் உள்ள ஏரிக்குதா, ஊராண்டே ஏரி தண்ணி இருந்துச்சா? ஆமாம். அப்புறம் எப்படி அதான் ஆடி மாதம் தான் அதோட ஆப்ரேஷன் பண்ண காலு தண்ணி நஞ்சு போச்சு. என்ன ஒன்று கிளியர் ஆகிட்டோ இல்லை. புறப்படுறாங்க. பார்த்தேன். ஈஸ்வர் எக்ஸ்பிளைன். நீ தானே சொல்லணும் உங்கள் கோயிலை பற்றி. என்ன பண்ணுறது, மலையா இங்கே தான் குளிப்பாங்க. அப்படியே சுற்றி வருவோம் வா. ஓகே.
இது நொச்சி செடி, செந்நொச்சியா, அரளி, பார்த்து நிறைய கிடக்கு. சென்டிபீட்ஸ் நிறைய இருக்கு இங்கே. எங்க பின்னாடி என்ன இருக்கு? எங்க? ஓ, குரங்கு. ஆமாம், பார்த்தாலே சும்மா பாரு, பின்னாடி பாரு. குடும்பம் மேலே உட்காந்துருக்குதுங்க. அதுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி போஸ்ட்மேன் பார்த்து வரும்னு சொல்லுவாங்க. நேராக பார்த்தா குரங்க காணுன்ட்டு. குரங்கு இந்த நேரத்தில் இருக்காது, மனுஷங்க நடமாடல இல்லைப்ப, அப்போதான் வரும் குரங்கு. ஆளுங்க இருக்கும்போது தான் வரும். சீசன் டைம், மழை டைமில் ஒதுங்கிறதுக்கு இடம் தேடி வரும். ஆடி மாதம். இங்கே எந்த டைம்டா பீக்காக இருக்கும்? ஆடி மாதம். ஆடி மாதம். ஆடி மாதம்னா ஆமாம், அம்மனுக்கு ஸ்பெஷல் அது. நீ இவ்வளோ எடுத்தியா? நீ இவ்வளோ கூட எடுக்க முடியாது. அந்த இது கொங்கு அவ்வளோ கூட்டம் இருக்குமா? அவ்வளோ எடுக்க முடியாது. ரொம்ப ஃபேமஸாக அந்த கோயில். எங்கள் அம்மா சொன்னதை பார்த்தா அப்படி இருந்தது. இல்லை சொல்கிறேன், நான் பேரை சொன்னோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் கோயிலை நாங்கள் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் வீடு திரும்ப. நான் நிறைய வாய்ஸ் போடலை, ஏன்னா நான் வந்து அங்கே நிறைய பேசியிருப்பேன். க்ளோஸ்அப் பண்ணுறதுக்காக நான் வந்து எந்த வாய்ஸ் விடலை. இதுதான் இப்போ மதுராந்தகம் லேக். நாங்கள் இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதிகமாக நாங்கள் வீடியோ எடுக்கல. நாங்கள் வந்து மோஸ்ட்டாக ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். வண்டியில் போச்சுல தூக்கத்தோட இருந்தோம். இப்போ வேலைச்சேரி வந்தாச்சு. வீடு கிட்ட வந்தபோது எடுத்த ஒரு வீடியோ. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பேன். Turn left. சாணியெல்லாம் வீடியோ வந்துடும். அப்படியே காருக்கு பின்னாடி எடுத்து போ. இறங்கி 329.3 கிலோமீட்டர். இது பெட்ரோல் போடுறது போயிட்டு வந்ததெல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னு பாருங்கள். வேளச்சேரியிலேருந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டுலாம் தாண்டி மதுராந்தகம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் திண்டிவனம் வந்தோம். திண்டிவனத்துலேருந்து அங்கே ஹால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் டர்னு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த காட்டுக்குள்ளெலாம் பூந்து வழி தவறி போய் ரீச் ஆனதே வந்து 161 கிலோமீட்டர். ஸோ ரிட்டர்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக சேர்த்து 320 சில்லரை வந்துருச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இவ்வளோ தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிப். இதுக்கப்புறம் நிறைய ட்ரிப்ஸ் போகும். ஸோ அதுக்குடைய வீடியோஸும் நாங்கள் கம்பேக் கொடுத்து திருப்பி வருவோம். இது ஆக்சுவலி வீடியோ எடுத்தே கிட்டத்தட்ட 7 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ 7 மாதம் கழிச்சு தான் இப்போ நான் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து கொலைட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யா, திஸ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் vlog. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.